தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தாவேகா தலைவர் விஜய் அவர் எப்போது வந்தாலும் களத்திற்கு வந்தாலும் அது ஒரு ரோட் ஷோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு தேர்தல் பரப்புரையாக இருக்கட்டும், இல்லை தனி மாநாடாக இருக்கட்டும், கட்டுக்கடங்காத ஒரு மக்கள் கூட்டம் வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் பல பிரச்சனைகளும் வந்ததையும் நம்ம கடந்த காலங்களில் பார்க்க முடிந்தது. நடுவில் ஒரு மாதம் அவர் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருந்தார். ஒருவேளை அது அப்படியே நின்றுடுமோ, மக்கள் அடுத்த தடவை வரமாட்டாங்களோ, நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குமோ அப்படின்லாம் யோசிச்ச போது பார்த்தா திரும்பவும் ஒரு மாசம் கழிச்சு அவர் வராரு. வந்தால் அதைவிட அதிகமான கூட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ சமீப காலமாக நிறைய இடங்கள்ல அவர் தொடர்ந்து ஒரு ரோட் ஷோவோ பரப்புரையோ பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். சில நேரங்களில் கேன்சல் கூட பண்ணிடுறாரு. அப்படிங்கிறது நேற்றுக்கே 3 இடங்கள் சென்னையிலன்னு சொல்லப்பட்டது. ஒரு இடத்துல கேன்சலே பண்ணிட்டு வண்டி வேற பக்கமாக திரும்பி போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கெல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் மக்கள் கூட்டம் தொடர்ந்து வருகிறது. ஆனால் அதை பார்க்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள்லாம் ஒரு நடிகருக்காக சேரக்கூடிய கூட்டம் அது கண்டிப்பாக வாக்குகளாக மாறாது அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே சொல்றதை பார்க்க முடிகிறது. திருமாவளவன் ஆகட்டும், எல்லாருமே பொதுவாக இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வாக்கா மாறாது, அவரை பார்க்கறதுக்கு தான் வராங்க. அரசியல் களம் அப்படி இல்லை, இன்றைக்கு மாறி இருக்கு. இன்றைக்கெல்லாம் நடிகர்கள்லாம் திடீர்னு திடீர்னு முதலமைச்சராலாம் ஆயிட முடியாது. அதனால கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறாதுன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் அவர்களுடைய கணிப்பா இல்லை அவர்களுடைய நப்பாசையா அப்படின்ற பாயிண்ட்ல தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. முதலாவதாக இணையம் வழியாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆதித்தன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மற்றும் ஸ்டுடியோவில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். பாக்கி சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறாதுன்னு ஆல்மோஸ்ட் எல்லா எதிர் சைடில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே சொல்லிட்டு வர்றதை பார்க்குறோம். அதுதான் நிலையா? நீங்கள் சொன்னீங்க அது என்ன கணிப்பா? 2 சொன்னீங்க. நப்பாசையா இல்லை, 2மே இல்லை. திமுக பார்வையில் அது ஒரு அச்சுறுத்தல். ஏன்னா நீங்கள் விஜய்க்கு கூடுகிற கூட்டத்தை பற்றி அதிகமாக விமர்சிக்கவில்லை அனைத்து இந்திய அண்ணா திமுக, அதிகமாக கமெண்ட் பண்ணவில்லை பாஜக, அதிகமாக எப்போதாவது பேசுகிறார் சீமான். ஆனால் நடுவில் அதிமுக தான் ரொம்ப எதிர்வினையா இருந்தது. அதுக்கு என்ன காரணம் சொல்லுது? டிசப்பாயின்மெண்ட். கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, வரல. அந்த ஏமாற்றத்தினுடைய விளைவாக தவிர அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி விஜயை பற்றி பேசலை. பிஜேபி அதை பற்றி பெருசாக கவலைப்படலை. அவங்களோட அஜெண்டா வேறு. அது ஒரு பக்கம். நாம் தமிழர் கூட தங்களுடைய ஓட்டு ஸ்பிளிட் ஆகுமோ, பிரிஞ்சு போயிடுமோ என்று கவலைப்பட்டிருக்கலாம். அதில் ஒரு ரீசன் கூட இருக்குது. ஆனால் அவர் ஆரம்பத்தில் சொன்னார், சரி இனிமேல் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வேறு பாதையில் திமுகவுக்கு எதிரான அணுகுமுறை அப்படி போயிட்டுருக்கார். ஆனால் விஜயை நேரடியாக விமர்சிக்காமல் விஜயை கண்டு பயந்து இருக்கிற ஒரே கட்சி திமுக. திமுக இல்லை திமுக கூட்டணி. திமுக நேரடியாக விமர்சனம் பண்ண தயங்குவது என்ன தெரியுமா? ஒருத்தரை அனாவசியமாக விமர்சனம் பண்ணால் அவங்களுக்கு தேவையில்லாத பப்ளிசிட்டி கொடுத்துடுறோம். இவங்க சொல்லி தான் இதே தெரியணுமா எல்லாருக்கும் பப்ளிசிட்டி? இல்லை பப்ளிசிட்டினா அரசியல் களத்தில் எம்ஜிஆரை திரும்ப எதிர்த்தாங்க. ஒரு தகவலை சொல்லி ஆகணும். நான் எம்ஜிஆர் கட்சி விட்டு நிற்கும் போது நிறைய போராட்டங்கள்லாம் அவர் களத்தில் இறங்கும்போது கலைஞர் கருணாநிதி ஜெயகாந்தனுக்கு கேட்டிருக்கார், யோசனை என்ன பண்ணலாம் அப்படி. ஏன்னா ஜெயகாந்தனும் எம்ஜிஆர் எதிர்த்து நாவலே எழுதியிருக்கார். அது ஒரு பக்கம். அந்த சமயத்தில் அவர் சொன்னார், இக்னோர் பண்ணுங்க அப்படின்னு ஜெயகாந்தன் சொன்னதாகவும் அவரே ஒரு மேடையில் சொன்னார். நான் இக்னோர் பண்ணுன்னு சொன்னேன், கருணாநிதி கேட்கல, இப்போது அவசப்படுறாரு அப்படி சொன்னார். கருணாநிதி இருந்த மேடையிலேயே சொன்னார். ஸோ இக்னோர் பண்ணுறது, அதாவது கண்டுக்காமல் விட்டுறது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி தான். சரி, பல தலைவர்கள் விஷயத்தில் அப்படி தான் செயல்படுகிறார். எல்லா முதிர்ந்த அரசியல்வாதிகள் அந்த அணுகுமுறை தான் கையாளுவாங்க. ஆனால் இப்போ அதனால் விஜயை பற்றி சொல்லாமல், ஆனால் விஜயனுடைய வளர்ச்சியை கண்டு மறைமுகமாக கவலைப்படுகிறது. இல்லை, முதல்வரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, நடிகர்கள் பின்னால் செல்லக்கூடிய கூட்டம்லாம் மாறிடும், அவங்களாம் திருந்தி இந்த பக்கம் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முதல்வரே சொல்லக்கூடிய அளவுக்கு. அதாவது நீங்கள் என்னதான் சொல்லனாலும் அவரை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு. அதுவே அவரது அச்சத்தின் வெளிப்பாடு. எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, நான் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்?
எனக்கு பயம் இருக்குன்னு அர்த்தம். ம். அது மாதிரி விஜய் அதனால தான் திமுக அரசாங்கம் வந்து பல கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள்லாம் போட்டு இது பண்ணது எல்லா கரூர் சம்பவம் வரையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது சர்ச்சைக்கு நான் போக விரும்பலை. ம். ஆனால் ஏதோ ஒரு அச்சம் திமுகவினருக்கு இருக்குது. என்ன காரணமாக இருக்கும்னு நான் கருதுறேன்னா, நான் இதை வந்து முடிவாக சொல்லலை, என்னுடைய கருத்தை சொல்லலை. அவர்களுக்கு ஏதேனும் தகவல் ஆட்சியில் இருந்ததுனால உளவுத்துறையோ அல்லது காவல்துறையோ வேறு ஏதேதோ சோர்ஸ் மூலமாகவோ தெரிந்திருக்கலாம். அதனால தான் சில தினங்கள் முன்பு கன்னியாகுமரியில் பெரிய கூட்டம் வந்தபோது நிறைய திமுகவினர் கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க தெரியும் எனக்கு. சபரீசன் தென் மாவட்டங்களுக்கு போயிருக்காரு. ஆதித்ய சார் அதை கரெக்டாக சொல்லுவார். தென் மாவட்டங்களுக்கு விசிட் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜின்ற கணக்குகள்லாம் பண்ணியிருக்காங்க திமுகவினர். ஸோ அவங்களுக்கு அதிமுக பற்றி அச்சுறுத்தல் இல்லை. அது அதிமுக நேரட் தொடர்ந்து 10 தோல்வி பழனிசாமி சொல்லிட்டு இதனால பெரிய அளவு வராது, திமுக பாஜகவுக்கு சான்ஸ் கிடையாது, வேறு எதுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஒன்றும் பெரிய இது இருக்காது, இதுதான் பயம் என்பதனுடைய விளைவாகத்தான் அவங்க கவலைப்படுறாங்க. ஸோ ரசிகர்கள் ஓட்டர்களாக மாறுவார்கள், வாக்காளர்களாக மாறுவார்கள் என்கிற எண்ணம், நம்பிக்கை, அச்சம் திமுகவுக்கு இருக்கு. சரி, நமக்கு இல்லை. சரி, அதான் நான் சொல்லிடணும். சரி, சரி, ரைட். ஆதித்தன் சார், அதாவது தமிழ்நாடு பார்த்தோம்னா நிஜமாவே திரைப்படத்துறையும் அது தமிழ்நாட்டு அரசியலும் பிரிச்சே பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். திரைத்துறையிலேருந்து இங்கே வந்து ஆண்டவர்கள்லேருந்து எல்லாமே இருக்காங்க. இப்போவும் அதே மாதிரியான ஒரு கிரேஸ் இருக்கா தமிழக மக்களிடம்? இல்லை இப்போ மக்களோட மனநிலை மாறி இருக்கிறதா? இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்வது போல் இதெல்லாம் கூட்டெல்லாம் வெறும் பார்க்கறதுக்கு தான்ப்பா வராங்க, வாக்குகளாக மாறாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அதே மாதிரியான சூழல் தான் இப்ப இருக்கா? எப்படி பார்க்கறீங்க இந்த விஷயத்தை, நடிகர்கள் அரசியலுக்குள்ள வர்றது? நடிகர்கள் அரசியல் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு யாருமே வெற்றி பெறல, நமக்கு தெரியும். எல்லாம் ஒவ்வொரு நடிகர் வந்தாங்க. எம்ஜிஆர் வந்து அந்த ரசிகர் மன்றம் பிளஸ் திமுக உள்ள 2 பேரும் அங்கேயே இருந்து வளர்த்து கொண்டு வந்தாரு. அதனால அந்த கொள்கை அடிப்படையில் உள்ளவங்களும் பிரிச்சுட்டு வந்தார். அதே மாதிரி தான் வரலான்னு சொல்லி சிவாஜி கணேசன் வந்தார். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியல. ஏன்னா காங்கிரஸ் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பலவீனமான கட்சியாக இருந்தது அப்போ. அதனால அவராலையும் வெற்றி பெற முடியல. அவர் எம்ஜிஆர் காலத்தே வந்திருந்தாலும் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து நம்ம ரஜினிகாந்த் வந்து பாட்ஷா படம் இருக்கும்போது ரொம்ப ஹை பிச்சில் இருந்தார். அவர் ரொம்ப செல்வாக்கோடு இருந்தார். அப்போ நான் கேள்விப்பட்டேன், ஆரம் வீரப்பன் அவர் தான் எம்ஜிஆரை வந்து ஒரு இதை கட்சியில் கொண்டு வந்து பெருசாக பூஸ்ட் பண்ணுறோட வேலை, இமேஜ் பில்டிங் எல்லாமே அரசியல் கொண்டு எல்லாம் பண்ணுறது அவர் தான். அதே மாதிரி ஆரம் வீரப்பனே சொல்லிட்டாரு, இப்போ நீங்கள் அரசியல் வந்தீங்கன்னா அடுத்த சிஎம் நீங்கள் தான். ஆனால் அப்போ வந்து அவரால் உச்சத்தில் இருக்கும்போது அவருக்கு வர்றதை விரும்பலை, ரஜினி வரல. அதனால தான் இப்போ லேட்டாக வந்தோட அவரால் முடியல. அப்புறம் வேறு காரணங்களும் ஆகிப்போச்சு, வயசாகி அதுவும் ஆகிப்போச்சு. ஆனால் அந்த ஃபார்முலாவை பிடிச்சிருக்காரு விஜய். அதாவது நம்ம திரையின் உச்சத்தில் இருக்கவும் வந்தால் நம்ம பிடிச்சிடலாம் அப்படி. ஏன்னா அவருக்கு ஈக்குவலாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விட்டுருங்க, மற்றவங்க ஒரு பெரிய ஹீரோங்கிறாங்கள யாருமே இல்லை. அதன் விளைவு இவர் பிளான் பண்ணி இந்த இதை இறங்கியிருக்காரு விஜய். இதனால எப்படியும் வந்துடலாம்னு நினைச்சுதான் அவருக்கு வராரு. ஆனால் விஜய் போகிற இடங்கள்லாம் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா 2-3 விதமான கூட்டம் வரும். ஒன்று வேடிக்கை பார்க்குறவங்க, 2வது அவர் கட்சிக்காரங்க, பின்னால் ஓடி வர்றவங்க. அதாவது இந்த நம்ம மைக்கேல் ஜாக்சனுடைய இசை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் அந்த க்ரௌட்லாம் வந்து அவர் மேலே அந்த மாதிரி அப்படியே அழுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மைக்கேல் ஜாக்சனை பார்த்த உடனே ஏங்க பெண்கள்லாம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸி மூடில் வந்து அப்படி கண்ணீர் விடுவாங்க. அந்த மாதிரி க்ரௌட் வந்து விஜய்க்கு பல இடங்களும் காண முடியுது, பெண்கள் மத்தியில், இளம் பெண்கள் மத்தியில். இல்ல அது வாக்கா மாறுமா மாறாதா, அது எப்படி யோசிக்கிறீங்க நீங்க? ஏன்னா வாக்கா மாறுன்னு சொல்ல, வாக்கா மாறுன்னா அவர் வாக்கா மாறுறதுக்கு ஓரளவு ஒரு 10% மாறும் ஒழிய மற்றவரை மாற்றி கொண்டு போறதுக்குடைய உள்கட்டமைப்பு அவருடைய கட்சியில் இல்லை. சும்மா எல்லாரும் மற்ற கட்சியில் வந்தவங்களுக்குலாம் சீட்டை கொடுத்தாரு, அங்கங்கே மாவட்ட தலைவர் போடுறாங்க. வந்து கீழ் மட்டும்தான், 2ஆவது கட்டம் 3ஆவது கட்டம் எல்லாம் பெரிய அளவில் கிடையாது கிராமங்கள். எங்கே இப்போ இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டு ஒரு பெண் வந்தாங்க, டிவிக்கு அழைப்பில் கொடுத்தாங்க. காலையில் 200 கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, கூட போயிட்டு வந்தோம். சாயங்காலம் திமுகவில் கூப்பிட்டுருக்காங்க, 200 கொடுப்பாங்க, நாளைக்கு ஏடிஎம்கே புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது வந்து இந்த தேர்தல் சமயத்தில் கிராமங்களும் சரி, 2வது கட்ட ஒரு பிழைப்பு அந்த மாதிரி ஒரு தொழில் மாதிரி ஆகிட்டு போக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரௌட். ஏன்னா கூட போது பார்த்தீங்களா, இந்த கொடி பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு பெண் போகிறாங்க, அதெல்லாம் இந்த மாதிரி க்ரௌடு.
இது வந்து எப்படி ஓட்டு போட சொல்ல முடியும்? இவங்க யாருக்கு ஓட்டு போட சொல்ல முடியும்? கடைசியில பணம் யாரு குடுக்குறா? இது இது வேற, அவருக்கு கூடும் கூட்டம் வேறயா தெரியுது இல்லையா? நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா டி நகர்ல செயினே போயிடுச்சு. அந்த அளவுக்கு கூட்டம், அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கும்போது அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க விஜயை பார்க்கறதுலையா, இல்ல விஜய் முதலமைச்சரா வரணுங்கிறதுலையா, என்ன விஷயத்துக்காக மக்கள் பாதி அளவு கூட்டம் அவரை பார்க்கறது தான் வருது. பார்க்குறாங்க. எல்லாம் ஏன்னா மத்தவங்களும் பொதுமக்களும் இல்ல நடிகர் வெளிய வந்தவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அதுக்கு மீதி வந்து அதுல அவங்க கட்சிக்காரங்க ஒரு 20% 30% இருப்பாங்க. அவங்க எப்படியும் ஓட்டு போடத்தான் செய்வாங்க. இன்னொன்னு அவரு அவங்கள பார்க்க வராங்கல்ல, அத அவருடைய தனிப்பட்ட செல்வாக்குல சினிமா கவர்ச்சி வச்சு உள்ள இழுத்துடுறாரு. இழுத்த பிறகு அவங்கள தக்க வைக்கிறதுக்கு விஜய் என்ன பண்றாரு? அவர் பேச்சு ஒண்ணுமே சரியில்ல. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுறாரு. ஏதாவது ஷோ பண்றாரு. மற்றபடி அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வந்து என்ன சொல்லி கொடுக்காங்களோ அதை செய்றாரு. ராகுல் காந்தி அசாமில் சைக்கிள் ஓட்டினாரு, இவரும் சைக்கிள் ஓட்டுறாரு, கன்னியாகுமரியில் ஓட்டுறாரு. அதெல்லாம் அவங்களோட ஒவ்வொரு டைம் தலைவர்லாம் டீ குடிக்கிறது, நடைபயிற்சி ஓட்டுக்கு எல்லாம் இப்போ ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாமே இந்த தேர்தல் ஆலோசனை சொல்லிக் கொடுக்க வித்தைகள். அதைத்தான் அவங்க எல்லா தலைவருமே செய்கிறாங்க, இவர் மட்டும் இல்லை. அதே மாதிரி தான் ராகுல் காந்தியை பார்த்து இவரும் சைக்கிள் ஓட்டினாரு, அது கூட்டத்தில் சரணு ஓட்டினாரு, 10 நாள் போய் அப்படி சைக்கிள் ஓட்டுறதுனால என்ன அவர் வந்து ஒரு கூட கொஞ்சம் வந்து மக்களோடு ஒரு க்ரௌடு இந்த மாதிரி விஜய் சைக்கிள் ஓட்டுறாரு, அவர் நேரில் பார்க்குறாரு. சினிமாவில் எப்படி பார்த்தாரு, சினிமாவில் எப்படி இருந்தாரு, இப்போ எப்படி இருக்காரு, இப்படி தான் பேசுகிறாங்க மக்கள். அவ்வளோ அங்கே உள்ளாருக்கே இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு ஐயா அப்படின்ட்டு இந்த மாதிரி பேச்சுக்கள் அவர். பட் அவருடைய என்ன வாக்குறுதி கொடுக்காரு, என்ன செய்கிறாங்கிறத மக்கள் வந்து காதில் வாங்குறாங்கிறது கேள்விக்குறி தான். பெரிய அளவில் அவர் என்ன சொல்கிறாரு, ஏன்னா அவர் பாதி சொல்கிறது ஃபுல்லாக அப்படியே திமுக தானே. நேற்று கூட பாருங்க, அவங்க ஏற்றாங்க, உடனே இவரு ஏற்றுட்டாரு. திமுக கொள்கையை தான் சொல்கிறாரு. வேற என்ன புதுசாக என்ன சொல்கிறார்? திமுக எதுக்குறாரு, அது கரெக்டு. ஏன்னா ஃபிக்ஸ் த எனிமி நம்பர் ஒன்னா யாருங்க அவளை எதிர்க்கிறாரு, அதுக்காக எதிர்க்கிறாரு. மற்றபடி அவங்கள பாலிசி அதில் பின்பற்றுறாரு. அப்போ தனிப்பட்ட முறையில் அவங்கள பிடிக்கல, எனக்கு புதுசாக நான் வரேங்கிற மாதிரி தான் அவருக்கு வராரு. அதனால எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கூட்டம் வந்து அப்படியே போய் ஓட்டு போச்சுன்னா அடுத்த விஷயம் அவர் தான். ஆனால் வாய்ப்பே இல்லை. இல்ல அப்படிதான் அவர் அசியூம் பண்ணிக்கிறாரா? வர்ற கூட்டம் தனக்கு வாக்குகளாக மாறும்ன்ற நினைப்பு தான் அந்த ஒரு அதுக்குள்ள அந்த பிம்பத்துக்குள்ள அவர் சிக்கி இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்களா? அவருக்கு ஒரு சினிமாவோட இமேஜ் கூட கூட நம்ம அவரே அந்த பிம்பத்துக்குள்ள வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அவரு ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில படித்த ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்க உங்க ஆஃபீஸ்க்கு வரங்கன்னு கேட்டக்கு என்ன சொல்லியிருந்தாரு? அப்போ அவருக்கு பிஏ சொல்றாராம், அவர் வந்தாருன்னா தடியை நடக்கும், ரசிகர் கூடிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அப்போ அவரே அந்த மாதிரி ஒரு பென்சி மூட்ல இருக்காரு. நம்ம என்ன நமக்கு வந்து பெரிய எங்க போனாலும் ஒரு இவ்வளவு பேர் வருவாங்க போவாங்க. அதாவது என்னைக்காவது அதை கண்டிச்சு பண்றாரா? 41 பேர் இறந்த பிறகு கூட அவருக்கு புத்தி வர மாட்டேங்க. அந்த எப்போ பார்த்தாலும் உளுந்து பின்னாலே பார்த்துட்டு போறாரு. மோட்டர் சைக்கிள் வந்து உளுந்து அடிபடுறான். அதை பத்தி ஏதாவது சொல்றாரா? பெரிய அளவுல ஒண்ணு அதை வந்து கண்டிக்கிறதோ இது பண்ணல. இல்ல இப்ப கூட எல்லாம் முன்னாடி வந்தாங்க, வந்து வராதீங்க எல்லாரும் அங்கேயே இருங்கன்னு இப்ப வந்து சமீபத்துல வந்து அந்த மாதிரி ஒரு குரல் கொடுத்து எல்லாரையும் தடுத்து நிறுத்தி அப்புறமா பேசி போனதை பார்க்க. அப்ப அது கூட எப்படி சொல்றாருன்னா, அந்த தேர்தல் ஆணையம் எல்லாம் வந்து இப்போ அவங்க எல்லாம் கட்டுப்பாடுலாம் விதிச்சப்பறம் அவர் சொல்றாரு. இதுக்கு இந்த தேர்தல் அந்த விதிமுறையா வரதுனால அப்படி எதுவுமே சொல்றது பெரும்பாலும் கிடையாது அவர். ஏன்னா அவர் வந்து அதை வந்து ரசிக்கிறாரு. நம்ம விளக்க அணைச்சு வந்தார்ல ஒரு தடவை முதல்ல வேன்ல வரும்போது அப்பவே பார்த்தோம். நம்ம அவர் வந்து அதை வந்து தன்னுடைய பாப்புலாரிட்டியை வந்து ரசிக்கிறாரு. பட் அதை வந்து ஓட்டா மாற்ற முயல்றாரு. அதுக்கு வந்து முதல்ல ஒரு அடித்தளத்தை இன்னும் கீழே சரியா இன்னும் ஃபார்ம் பண்ணலை. எடுத்தவொடனே ஒரு அலை மாதிரி வந்து சுனாமி மாதிரி வந்து தூக்கி கொண்டு வச்சிருவாங்கன்னு முழுக்க நம்புறாரு. அந்த நம்பிக்கை எப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த நம்பிக்கை ஜெயிக்குவாங்கிறது. சரி. பாக்கி சார், அதாவது நம்ம ஆதித்தன் சார் சொல்ற மாதிரி நம்ம நடிகராக ஒருத்தரை பார்த்தோம், உச்சபட்ச நட்சத்திரம், எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துட்டு இப்ப அரசியல்வாதியாக அவர் வந்து மாறி நிற்கிறார். ஆனா மனசுல, மக்களுடைய மனதில் அவரை வந்து ஒரு அரசியல்வாதியாக ஏற்றுக்கொண்டு விட்டதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் எம்ஜிஆர் ஆதித்தன் சார் கரெக்டாக சுட்டி காட்டினார். அவர் எடுத்த முறை கரெக்டு. எம்ஜிஆர் மக்கள் மத்தியில் அறிமுகமாகும் போது கதாநாயகனாக மட்டுமல்ல, ஒரு அரசியல் தலைவனாகவும் அறிமுகப்படுத்தப்படுறார். நேரடியாக இல்லை, ஏன்னா அவருடைய படங்களில் வந்து சமுதாய கருத்துக்கள், அரசியல் கருத்துக்கள் நிறைய வந்திருக்கு. அது ஒரு பக்கம் விரிவாக சொன்ன நேரமாகும். அதே சமயத்தில் நேரடியாக அரசியல் களத்தில் இருந்திருக்கார். அதனுடைய பலனை அவர் ரசிகர் மன்றமாக இருந்தது தான்
பின்னாடி அதிமுக இதுவாக கட்சியாக உருவானதுன்னு சில மூத்த பத்திரிகையாளர்லாம் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனுடைய பலன் அது கிடச்சிது. இதெல்லாத்தை விட முக்கியமாக அவர் அரசியல் களத்தில் எம்எல்ஏவாக 1967 முதல் முறையாக வந்தார். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் எம்எல்சியாக கூட இருந்தார். ஆனால் மக்கள் பிரச்சனைகளை அவர் களத்தில் இறங்குவார். த பியூட்டி வித் எம்ஜிஆர் இஸ் கிரேட், சம்திங் டிஃப்ரெண்ட். எப்படின்னா பெரிய பெரிய விஐபிஸ் அவங்க காத்திருப்பாங்க. திரை உலகமாக இருந்தாலும் சரி, அரசியல் உலகமாக இருந்தாலும் மூத்த அமைச்சர்கள் காத்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பின்னாடி வாங்க டைம் சொல்லுவார், இன்டர்காமில் தொலைபேசியிலே முடிச்சுடுவார். ஆனால் நேராக ஒரு காமன் மேன் வீட்டுக்கு போவார். அவருக்கு மேக்கப் போட்டவர், அவருக்கு வந்து கார் டிரைவர் வீடு, இந்த மாதிரி வீடுகளுக்கு போய் அவருக்கு திருமணத்துக்கோ ஏதோ செய்கிறது, அந்த மாதிரி உதவிகளை நிறைய செஞ்சுருக்காங்க. இது மக்கள் மத்தியில் இவன் என் தலைவன் என்கிற எண்ணத்தை உருவாக்கியாச்சு. அதனுடைய பலனை அவர் அறுவடை செஞ்சார். நான் இந்த இடத்துல சொல்கிறேன், எம்ஜிஆரை விட மிகச்சிறந்த நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். மிகச்சிறந்த நடிகர். எம்ஜிஆரே சிவாஜி கணேசனுடைய ரசிகர்னு அவரே சொல்லியிருக்கார் மேடையில். என்னை விட தம்பி சிவாஜி கணேசன் சிறந்த நடிகர். ஆனால் எடுபடலை. அவரும் ஒரு தேசிய கட்சியில் சமகாலமாக கலை உலகத்தில் இருந்தபோதே அரசியல் உலகத்தில் இருந்தார். தேசிய கட்சியில் இருந்தார், முன்னாடி திமுக இருந்தார். பின்னாடி அவரே ஒரு தனித்தன கட்சியை 1988 தமிழக முன்னேற்ற முன்னணி கண்டார். ஆனால் திரையுலகத்திலையும் தன்னுடைய ஓரளவு அரசியல் கருத்துக்களை தேசிய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் மக்களோடு அவர் நெருங்கி பழகலை. விஜயகாந்துக்கு ஓரளவு அது இருந்தது, நிச்சயமாக அவருக்கு ஓரளவு இருந்தது. துரதிருஷ்டமாக உடல் நலம் காரணமாக இல்லாமல் போச்சு. இது போன்ற முக்கியமான அம்சங்கள் விஜய்க்கு எதுவுமே கிடையாது. சார், விஜயும் கூட நம்ம வந்து இப்போ இல்லைன்னா கூட ஒரு 10 வருஷம் முன்னாடியிலேருந்தே அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு. அவர் வந்து ஒரு நற்பணி மன்றம் இயக்கம் வர்றாங்க, அவங்க வேலை செய்கிறாங்க, அப்புறம் அவங்க கவுன்சிலருக்கு நிற்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக நம்ம கேட்டுக்கிட்டே வரோம் இல்லையா? விஜயை பற்றியும் அவர் வந்து நிறைய நற்பணிகளை செய்கிறாங்க அவங்களுடைய மன்றங்கள் மூலமாக, அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம கேட்டுகிட்டே தான். நேரடி களத்தில் அவர் எந்த காலத்துலையும் இல்லை. ஒரு படத்துக்கு தலைப்பை டைம் டு லீடு எங்களுக்கு ஒரு ஃப்ரேஸ் போட்டதுக்காக அப்போதைய பெரிய தலைவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது உறுதிப்படுத்தப்படலாம், பல பேருக்கு அந்த விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி கமல்ஹாசன் கூட விஸ்வரூபம் படத்தில் அதே மாதிரி ஒரு சர்ச்சை வந்து அவர் சமரசம் செய்து கொண்டார். இந்த மாதிரி எதுவுமே சமரசம் செய்யலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருடைய திரைப்படம் இன்று ஜனநாயகம் சந்திக்கிற பிரச்சனை போல் பல மடங்கு பிரச்சனை. ஜனநாயக படத்தை இன்றைக்கி அழிக்க முடியாது. அது என்றைக்காவது ஒரு நாள் ரிலீஸ் பண்ண முடியும், யூடியூப்லையோ அல்லது ஓடிடிலையோ ஏதோ ஒரு தியேட்டர்லையோ எப்படியோ வரும். ஆனால் உலகம் சுற்று வாலிபன் படம் பல லட்சம், அந்த காலத்தில் லட்சம்ன்றது பல கோடி மதிப்புன்றிருக்கு. அந்த படத்துக்கு தடை வந்து அரசியல் காரணத்துக்காக அந்த படத்தை வந்து ஃபிலிமை இது என்ன சொல்கிறது, ஒரிஜினல் ஃபிலிமை கொளுத்துறதுக்கு முயற்சி பண்ணப்பட்டது. படம் ரிலீஸ் ஆக விடாமல் தடுக்கப்பட்டது. அதெல்லாம் மீறி. ஆனால் அது அவருக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ், எம்ஜிஆர் அந்த விஷயத்தில் திரையுலகத்தில் இருந்த அவரோடு பயணித்தவர்களை அத்தனை பேருமே அரசியல் கொண்டு வரல. அதே விஜயும் ஓரளவு செய்கிறார். இப்போ அவர் கிட்ட இருக்கிறவங்க. ஆனால் அவர் தன்னுடன் இருந்த கலை உலக நண்பர்களை அரசியலுக்கு எல்லாரையும் கொண்டு வரல, ஆரம் வீரப்பனை தவிர. அதே சமயத்தில் தொண்டர்களையும் அரசியல் மயப்படுத்தி விட்டார். 72 எப்போ கட்சி தொடங்கினாரோ அப்போவே ஒவ்வொரு எம்ஜிஆர் ரசிகரும் ஒவ்வொரு அதிமுக அனுதாபி ஆயிட்டார். இது ஒரு இந்த பலன் அவருக்கு இருந்தது. இன்னொரு விஷயம், அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி அரசியல் மயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அரசியல் விழிப்புணர்வு இயல்பாவே இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு வந்து நீங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து டோட்டலா வேற மாதிரியா இருக்காங்க. இப்ப நீங்க வந்து இவங்களை இன்னும் அதே மாதிரி மெத்தட்ல அரசியல் படுத்தி இப்படி கொண்டு போகணும் அப்படின்றது தான் இல்ல அது இல்ல. நீங்க வெறும் ஜஸ்ட் பாப்புலாரிட்டி. நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு வாதத்துக்காக தாவேகா இந்த தேர்தல் களத்தில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைச்சதுன்னு கூட வச்சுப்போங்க. ஒரு முறை தான் விஜயால் வெற்றி பெற முடியும், 2வது முறை இருக்காது. யாருமே அந்த விஷயத்தில் முதல் வெற்றி கடைசி வரையிலான வெற்றியாக கொண்டு போக முடிஞ்சதுக்குன்னா எம்ஜிஆரும் அதை அவருக்கு பின்னால் ஜெயலலிதா அம்மையாரும் கொண்டு வந்தாங்க. இன்று எடப்பாடி பழனிசாமி லீட் இருக்குது. ஏன்னா அது அரசியல் களத்தை அழகாக கட்டமைச்சிட்டாங்க. இவரால் அது செய்ய முடியுமா? அரசியல் களத்தை கட்டமைக்கவில்லை. ஓரளவு விஜயகாந்த் கூட பண்ணியிருக்காரு. ஆனால் இன்று வரை இவர் பண்ணலை. அரசியல் கட்டமைப்புங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட். அதாவது கலைஞர் கருணாநிதி எப்படி திமுகவை கட்டமைத்தாரோ
மற்ற தலைவர்கள் எப்படி காமராஜர் எப்படி காங்கிரஸை கட்டமைத்தார் அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இவர்கிட்ட இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு முறை ஜெயிச்சா போதாது, 2 முறை. அதாவது ஒரு இலக்கியவாதிகள் கூட்டத்தில் ஒரு சொல்லுவாங்க, ஒரு தடவை கதை எழுதினா நீ எழுத்தாளன் இல்லை, 1க்கு மேற்பட்ட கதை எழுதினா தான் நீ எழுத்தாளன் அங்கீகரிக்கப்படுவாய் அப்படின்ற ஒரு இருக்குது. அது மாதிரி ஒரு தடவை வெற்றி பெற்றால் எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தல் வெற்றி பெற்றார். அப்புறம் கோயம்புத்தூர், தொண்டாமுத்தூர்னு நினைக்கிறேன், தொண்டாமுத்தூர் தான் சார், அந்த மாதிரி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். புதுவையில் வெற்றி பெற்றார். அப்புறம் 77 ஆட்சிக்கு வந்தார். ஸோ தொடர்ந்து வெற்றி அவரது. எல்லாம் அந்த மாதிரியான பண்ணால் தான் நீங்கள் முழுமையான அரசியல்வாதின்னு தெரியும். கமல்ஹாசனோ சிவாஜி கணேசனோ ஒரு தோல்விக்கு பிறகு அரசியல் விட்டே போயிடுவாங்க. அப்போ அல்லது அந்த அவங்களுடைய நிலைப்பாட்டிலேருந்து மாறிடுவாங்க. மையம்னு சொன்னவர் இப்போ ஒரு சார்பாக வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி ஒன்று நீங்கள் தொடர்ந்து ஏதேனும் தெரியணும், அந்த லைம்லைட்டில் இருக்கணும்னா, தாவேக்கா முதல் ஜெயித்தாலும் ஜெயிக்காட்டாலும் பர்சன்டேஜ் வாங்கினாலும் வாங்காட்டாலும் ஒரு தோல்வியை பார்த்துட்டு உடனே ஏதாவது ஒரு அணியில் போய் சேர்ந்துருவாங்க, இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அரசியல் எதிர்காலம் முடிவுரை எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இந்த அடிப்படை விஷயங்கள் இது லேசாக கிடையாது. பாப்புலாரிட்டிக்கு இது ஜென்ரல் நாம். கிரிக்கெட் வீரர் பாப்புலர், இன்றைக்கி சச்சின் டெண்டுல்கர், மகேந்திர சிங் தோனி, இந்த மாதிரி ஆட்களுக்கும் மிகப்பெரிய ரசிகர்கள் உண்டு. ஆனால் அவங்கள களத்தில் திரைப்படம் மாதிரி மனோஜ் பிரபாகர் போன்றவர்கள் அரசியல் களத்துக்கு வந்தாங்க. ஒரு மறந்துட்டு சில கிரிக்கெட் வீரர்கள் வந்திருக்காங்க. ஏன் லியாண்டர் பேஸ் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி பாஜக அரசியல். இவங்களாம் அரசியல் களத்தில் வெற்றி பெறவில்லை. இவங்களாம் மகத்தான செலிபிரிட்டிஸ், பொருள் செல்வம் உண்டு, செல்வாக்கு உண்டு, புகழின் உச்சியில் இருந்தவங்க. ஆனால் அவங்களால அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும்? பப்ளிசிட்டி, பாப்புலாரிட்டி மட்டும் இல்லை. எம்ஜிஆர் எனக்கு நம்பர் அந்த பாயிண்ட்டை தாண்டி இப்போ விஜய் வந்துட்டாரா? அதாவது நீங்க சொல்ற அந்த இடம், அந்த பாயிண்ட்டுக்கே போகலை. அந்த பாயிண்ட்டே அவர் போகலை. நானும் சொல்கிறேன் சார், ஆதித்ய சார், நான் சொன்ன நம்பர் சரியாக இருக்குன்னு தெரியல, 15,000 தான் ரசிகர் மன்றம் எம்ஜிஆருக்குன்னு நினைக்கிறேன் 72ல். இப்போ நம்பர் தெரியாது. ஆனால் இன்றைக்கி 85,000 ரசிகர் மன்றம் இருக்குது விஜய்க்கு. நிச்சயமாக அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு இல்லை. ஆனால் அவரால் அரசியல் களத்தில் இருக்க முடியுது. வெறும் ரசிகர்கள் மட்டுமல்ல, ரசிகர்கள் அனைவருமே அரசியல் களத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி இவருக்கு ரசிகர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னா, தவறாக எடுத்துக்கோனா, நீங்கள் ஒரு லேடியாக இருக்குதுன்னு சொல்கிறேன், என் புருஷனோட விஜயை பிடிக்கும்னு சொல்கிறதும், அதே மாதிரி சில ரொம்ப வருந்தத்தக்க சில கமெண்ட்லாம் இருக்கல, அவருக்கு பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். இதையெல்லாம் கண்டிக்கிற ஒரு மனப்பான்மையோட, இதெல்லாம் ரசிக்கிற மனப்பான்மையில் இருக்காரோ அப்படின்ற என்னோடய சந்தேகத்தை, ஆதங்கத்தை பதிவு செய்கிறேன். ஆனால் எம்ஜிஆர் கிட்ட அது மாதிரி நடக்காது. எம்ஜிஆரோ விஜயகாந்த் கிட்ட ஓரளவு அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அணுகுமுறை எனக்கு நீங்கள் ரசிகராக இருக்கிறது பிரயோஜனம் இல்லை, தொண்டர்களாக இருக்கணும் என்கிற வழிகாட்டுதலை இன்று வரை விஜய் சொல்லலை. இதெல்லாம் அவருக்கு எதிர்காலத்துக்கு, அரசியல் எதிர்காலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். 3வது, நானே ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளர், எங்கள் வீட்டுக்கு 4 கட்சியினுடைய வேட்பாளர்கள் வந்துட்டு போயிட்டாங்க. யார் வந்தாலும் நான் எட்டி போய் பார்க்குறேன். நான் யாருக்கு ஓட்டு போடுவோங்கிறது எனக்கு தான் தெரியும். 4 பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் எங்கள் வீட்டு வழியாக வந்து 2 பேர் எனக்கு தெரியும். 2 பேர் பார்த்து பேசினேன். மற்றவர்கள் வெளியில் சத்தம் வந்தோடனே யார் எந்த கட்சிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில், இந்த மாதிரியான க்யூரியாசிட்டிக்காக தான் விஜய்க்கு கூட்டம் கூடுகிறதே தவிர அந்த ஆர்வம் வாக்காக மாறுமா என்றால் $1 மில்லியன் கோர்ஸ் தான். சரி சரி. வந்து ஆதித்தன் சார், அதாவது இப்போ அப்போ அந்த உணர்ந்து தான் களத்தில் எதிர்கட்சிகள் எல்லாருமே அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து பேசுகிறாங்களா, இல்லை வாக்குகளாக மாறாதுன்னு பேசுகிறாங்களா, இல்லை பாக்கி அவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு பயத்தில் எதுக்கும் இதை சொல்லி வைப்போம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களா? பயம் இருக்குது. ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து பெரும்பாலும் வந்து அவர் பேச திமுக அன்றைக்கி கூட ஸ்டாலின் கேட்கும்போது அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத மாதிரி ஏதோ ஒரு சொன்னார். ஏன்னா அவங்க வந்து அவரை ஒரு ஆளாக, இவர் எப்படி விஜய் வந்து பேச பாருங்க, திமுக மட்டும் அட்டாக் பண்ணுவார், பிஜேபி அந்த ஏடிஎம்கே பற்றி அவர் ஏதோ சட்டப்படாத மாதிரி, அவங்க கட்சி இல்லாத மாதிரி பேசுவார். அதே டெக்னிக்கே திமுக அவங்க மேலே விஜயை பற்றி பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா, இவங்களை பேசினா பெரிய ஆளாயிருவாங்க, இவனுக்கு போட்டிங்கிற மாதிரி வந்துடும், இவன் 2வது வருவா, 10 வந்துடுவாங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. அது எதுக்கு தலைவர் கட்சிகளுக்கு உரிய பயம் இருக்குன்னா, புதுசாக ஒரு கட்சி முளைச்சி வருது, அது பெரிய அளவில் வரும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இப்படி சொல்லிக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா, அந்த கட்சியை எப்படி துவைக்கலான்னு சொல்லி மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க அவங்க.
அதனால தான் நம்ம விஜய்க்கு பார்த்துருக்கோம். அவரே சொல்றாருல, கரூர் விபத்து, இப்ப தனிப்பட்ட ஃபேமிலி இது அப்படின்னு ஒவ்வொரு இதாக அவரை பண்ணா கூட யாரும் அதை மக்கள் நம்புற மாதிரி இல்லை. நம்ம கூட்டங்களை விஜய் கூட்டங்களை பாருங்க, ஒன்று டிவி கேட்பான், இல்லைன்னா விஜய்ப்பா விசில் அடிப்பான். இந்த மூணை தவிர வேற எதை பேசினாலும் அவனுக்கு கேட்க மாட்டான். அவங்களும் அதை தவிர எதுவும் பேச மாட்டாங்க. இப்படிதான் அந்த கிரௌடுடைய மென்டாலிட்டி வந்து அப்படிதான் இருக்குது அந்த விஜய்க்கு வர்ற கிரௌடு. அதுக்கு காரணம் வந்து நீங்க அவர் சொன்ன மாதிரி நம்ம அந்த காலத்து எம்ஜிஆர் வந்து அந்த அரசியல் பயிற்சி பெற்ற தொண்டர்களையோட ரசிகர்களே கொண்டு வச்சிருந்தாரு. எம்ஜிஆர், ரஜினி, கமலும் அப்படி வைக்கல. அவங்க என்ன நற்பணி நாயகன், நற்பணி மன்றம் மாதிரி ஒரு என்ஜிஓ மாதிரி நடத்துறாங்க ரசிகர் மன்றத்தெல்லாம். நாங்கள் சாப்பாடு போடுறது, அந்த பொருட்கள் கொடுக்க மாதிரி பண்ணி ரத்த தானம் இப்படிலாம் பண்ணாங்க. அரசியலே படுத்தலை அவங்க ரெண்டு பேரும். அதனால தான் அவங்க வீக்கு வர முடியல. இப்போ அதே இது விஜய் வந்து பெரிய அளவில் அவரும் பண்ணலை. ஆனால் கடைசியில் அரசியல் ரீதியாக ஸ்டெர்லைட்டு பிரச்சனை நடக்கும்போது நைட்டா போய் மூடி போட்டு போய் ஸ்டெர்லைட்டு, அப்புறம் அந்த நீட்டு, அனிதா அவங்களுடைய அதுக்கெல்லாம் போயிட்டு வந்ததை பார்க்க முடிந்தது. அப்பவே அவர் முடிவு பண்ணிப்பார் நினைக்கிறேன் சொல்லி முடிவு பண்ணிடல. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த தலைவா படம் வரும்போது பெரிய பிரச்சனை ஆச்சு இல்லை. அப்போ வந்து ஜெயலலிதாட்டவே இப்போ மன்னிப்புலாம் கேட்க வேண்டியெல்லாம் ஆகிப்போச்சு. அந்த டைம்ல ஒரு படாதிபர் சொன்னார், என்ன சொன்னா இவ்வளவு எதிர்ப்பு வருதுன்னு திமுக சப்போர்ட் பண்ணேன்னா திமுகவுக்கும் அவரை பிடிக்காது. இத்தனைக்கும் திமுககாரங்க அவரை படம் எடுக்காங்க. பெரிய படம். கடந்த தேர்தலின் போது, கடந்த 2021 தேர்தலின் போது அவர் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போய் வாக்களித்தார். உடனே எல்லாருமா சேர்ந்து அந்த ரெட் அண்ட் பிளாக், அது வந்து திமுகவுக்கு ஆதரவா தான் அவர் வந்து அதை சைக்கிள் எடுத்துட்டு போனாரு அப்படின்ற அளவிற்கு வந்து அவரை பண்ணாங்க. அப்ப திமுக விரும்பல. ஏன்னா அவர் முதலையே நம்ம அரசியல பாருங்க, அண்ணாவுக்கு பிறகு அந்த தளபதி பட்டத்தை தான் கலைஞர் ஸ்டாலின் போட்டு வந்தார். இவரு சினிமாவில் அந்த தளபதியை போட்டார். அதே உங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி வந்துச்சு. பிற இளைய தளபதி போட்டாரு, பிற தளபதி போட்டார், இப்ப வேற மாதிரி. அது ஒரு அவங்களுக்கு ஒரு விஜயோட வரவு வந்து திமுகவுக்கு தான் சாதகமா அமையும். ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிளவுபடும். அப்ப வந்து திமுகவுக்கு தான் சாதகமா அமையும்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அப்ப அவங்க திமுக ஏன் திமுகவாகட்டும் கூட்டணி கட்சிகளாகட்டும் விஜயை பார்த்து ஏன் அவங்க அச்சப்படணும்? இல்ல, அது மட்டும் இல்ல, திமுக எதிர்ப்பு ஓட்ட பிரிக்கிறது கரெக்ட் தான். ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷனையும் ஒரு ஸ்விங் ஓட்டு இருக்குல்ல, ஒரு 10% இருக்கும், ஸ்விங் ஆகும், அங்கேயே மாறும். அந்த ஓட்டுகள்ல பாதி அவருக்கு போகும். பிறகு புதுசா வர வாக்காளர்கள் இப்போ வந்திருக்க 15 பேர் வந்திருக்காங்கல்ல, அதுல பாதி பேர் அவங்களுக்கு தான் இருப்பாங்க. ஏன்னா அண்ணாமலை உள்ள வரும்போது ஒரு புதுசா வந்து வாக்காளர்கள் அவர் அப்படி கொண்டு போனார் அந்த பக்கம். அதுக்கு முன்னாடி சீமான் கொண்டு போனாரு. உதயநிதி வரும்போது கொஞ்சம் பேர் டீமுக்கு வந்தாங்க. இப்படி புதுசா சினிமாவில் இந்த மாதிரி பெரிய தலைவர் வரும்போது புதுசா வரவங்க அவர் மேல போவாங்க. அப்படி வரும்போது அதிக அளவுல வாக்காளர்கள் இவர் வந்து தன் பக்கம் திருப்பியிருக்காரு. இளைஞர்கள் புதுசா வந்த வாக்காளர்கள் அந்த ஸ்விங் ஓட்டுகளை கொஞ்சம் பேர் திருப்பியிருக்காரு. இது மட்டும் சினிமா கவர்ச்சினால பெண்கள் ஓட்டு, பெண்கள்லாம் இளம் பெண்கள் ஓட்டு. திமுக காரங்க இப்பவுமே அந்த பெண்கள் உரிமை தொகையில 1 கோடிக்கு 30 லட்சம் பேர் கொடுக்குறோம், பாதி 50 லட்சம் பேர் கட்டாயம் ஓட்டு போட்டுவாங்க ஒரு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுலயே கூட பொம்பளைகள் வந்து சரி 2 பேர் தான் முடிச்சாச்சு, புதுசா வந்தாலும் என்ன. ஏன்னா பிஜேபி வந்து போன பாராளுமன்ற தேர்தல் என்ன சொல்லி மாற்றம், 3வது ஒரு ஆள் வரணும்னு சொன்னாங்க. அதனாலதானே அவங்கள மக்கள் வந்து அந்த மாற்றம் விரும்புறாங்க. அதனாலதான் பிஜேபி கூடுதலா ஓட்டு வாங்க முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க வந்து வேற வழி இல்லை, அங்க போய் சேர்த்தாங்க. இப்போ அதனால அந்த இடத்த இவர் பிடிக்காரு, வேற விஜய் பிடிக்காரு. ரெண்டுக்கும் நான் வந்து பொது விஜயகாந்த் வந்தார்ல அந்த மாதிரி இவர் பிடிக்காரு. அதனால அதே இது நாம் தமிழர் கட்சி இதே தான் வருது. நாங்க ரெண்டுக்கும் நான் தான் மாற்று வந்து ரொம்ப அவர் ஓவரா சித்தாந்தத்தை பேசி அது வேற மாதிரி போயிருக்கு. அவரு பேச்சில போயிருக்கு. ஒன்றும் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கல. ஓட்டு அவருடைய ஓட்டை அதிகரிக்காரு, எல்லாம் பண்றவருடைய அவங்க அரசியல் ரீதியா ஒரு தாக்கத்தை பெரிய அளவுல ஏற்க முடியல. 2 சேர்ந்து பண்ணாரு. ஆனா விஜய் அப்படி கிடையாது. புதுசா வந்த உடனே அவர் ஒரே அட்டாக் தான், இங்க மட்டும் தான் அட்டாக் பண்றாரு. திமுக மட்டும் போட்டு வாங்குறதுனால அது வந்து தனிப்பட்ட விரோதமாகவும் அதை மாத்துறாரு. ஸ்டாலின் சொல்லி ஸ்டாலினே பேசுறாரு. திமுக சித்தாந்த ரீதியாக ஏதாவது தாக்குறது இல்லை. அவர் எல்லாமே அவரு அந்த காப்பி பேஸ்ட் வச்சுக்கிட்டாரு. தனிப்பட்ட ஸ்டாலின். இப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, அவருக்கு திமுக என்ன கொள்கை ஒன்றும் கிடையாது. ஆனா கருணாநிதி எதிர்ப்பு, அதே கட்டத்தை தான் ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறத ரொம்ப இதை பிடிச்சி விஜய் வர்றாரு. அதனாலதான் திமுக பயப்படுறாங்க, நம்ம இதுவும் போயிருமா அப்படின்னு. பார்க்கலாம். மே 4 நமக்கு தெரிஞ்சிடும் இது கணிப்பு தானா இல்லை நப்பாசையா அப்படின்ட்டு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.